السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: الحج عرفة. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவருமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் கூறி ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இன்று துல்கஅதா பிறை 3 என்பதை நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். இந்த ஜும்மாவிலே நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று இன்ஷா அல்லாஹ் நாளை மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் தனது அருஷின் நிழலுக்கு கீழ் நம்மையும் நம்முடைய முன்னோர்களையும் நம்முடைய சந்ததிகளையும் இன்ஷா அல்லாஹ் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துல்கஅதா மாசத்தினுடைய 3வது பிறை, அடுத்த மாசம் துல்ஹஜ், ஹஜ் பெருநாளை எதிர்நோக்கி நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் இல்லையா? இப்ப உலகெங்கிலும் ஹஜ்ஜுக்கு தயாராகக்கூடிய ஹாஜிகள் பிரயாணங்களுக்கு தேவையான இன்னும் அமல்களுக்கு தேவையான செய்திகளை என்ன செய்யறாங்க? தேடி தேடி படித்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இன்னும் பல பயான்களின் மூலமாக நாம அந்த ஹாஜிகளுக்கு விளக்கங்களை சொல்லிக் கொண்டும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்பதால் இந்த ஹஜ் சம்பந்தமாக நாம பார்க்கிறோம். அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் தஆலா தன் திருமறையில சொல்லுகின்றான், வலின்னாசி ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததாக இலைஹி சபீலா. அல்லாஹ் தஆலா இந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி மனிதர்களுக்கு இந்த ஹஜ் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஹஜ்ஜை யார் சக்தி பெற்றிருக்கின்றார்களோ, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர அளவுக்கு வசதி பெற்றிருக்கின்றார்களோ அவர்களின் மீது ஹஜ் கடமை என்பதாக தனது மரியம் திருமறையில் சொல்லுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், புனியல் இஸ்லாம், இஸ்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது அலா கம்சின், 5 தூண்களின் மீது. 5 தூண்களின் மீது, 5 காரியங்களின் மீது இஸ்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி கட்டமைக்கப்பட்ட அந்த இஸ்லாம் முதலாவதாக ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நாம் சாட்சி சொல்வது, வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஷஹாதத்து சொல்வது, இகாம் ஸலாத்தி தொழுவது, வ ஈதாய் ஸகாத்தி ஸகாத் கொடுப்பது, வ ஹஜ்ஜுல் பைத்தி ஹஜ் செய்வது, மனிஸ்ததா இலைஹி சபீலா, வ ஸௌமி ரமலான், ரமலான் மாசம் நோன்பு வைப்பது. அன்பிற்குரிய பெருமக்களே, இன்னைக்கு நிறைய பேருடைய அதாவது மார்க்கத்தை ஓரளவுக்கு விளங்கி வச்சிருக்க உங்களுடைய எண்ணங்கள் என்னன்னா, என்னங்க ஹஜ் செய்யலையா? நான் அங்க ஊர்ல இருக்கும்போதே ஹவுதுல இருக்கும்போதே செஞ்சுட்டு வந்துட்டேன். என்ன செஞ்சுட்டேன்? உம்ரா செஞ்சேன். உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடு தெரியாமல் என்ன செய்வாங்க? அதை விளங்கி வைத்திருக்கிறாங்க. சில பேர் இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் ஹஜ் என்பது வேற, உம்ரா என்பது வேற. உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஹஜ்ஜுங்கிறது ஹஜ்ஜுடைய மாசத்தில் மட்டும் செய்யப்படக்கூடிய முக்கியமான ஒரு அமல்.
எப்படி தொழுகை ஃபர்ல் என்று ஃபர்ல் தொழுகை இருக்குது, சுபுஹு லுஹர் அஸ்ர் மக்ரிப் இஷா எல்லாத்துக்கும் தெரியும். சுபுஹுக்கு முன்னாடி தொழுகிறது சுன்னத்து, முன் சுன்னத்து, சுன்னத்து முஅக்கதா. அதே மாதிரி லுஹருக்கு முன் சுன்னத்து பின் சுன்னத்து இருக்கு. அதே மாதிரி அசருக்கு முன் சுன்னத்து இருக்குது, இஷாவுக்கு முன் சுன்னத்து பின் சுன்னத்து இருக்குது, மக்ரிபுக்கு பின் சுன்னத்து இருக்குது இல்லையா? இது மாதிரிதான் உம்ரா என்பது சுன்னத்தான ஒரு அமல். அதுக்கும் ஹஜ்ஜுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் உம்ரா செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே நம்மளை அனுப்பிக்க கூடாது, சமாதானப்படுத்திக்கிற கூடாது. ஏன்னா ஹஜ் என்பது பரந்து, அதை கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும். யார் செய்யணும்? அந்த ஹஜ் செய்யக்கூடிய அளவிற்கு வசதி யாரிடத்துல எல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாருமே கண்டிப்பா ஹஜ் செஞ்சாகணும். ஹஜ் செய்வதற்கு வசதினா எவ்வளவு வசதி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்று நம்முடைய தேவைகள் நிறைவேறியதற்கு பிறகு ஹஜ் செய்யக்கூடிய அளவுக்கு, உதாரணமா ஹஜ் கமிட்டி எடுத்துக்கிறோம், ஹஜ் டிராவல்ஸ் விட்டுருவோம், டிராவல்ஸ் அன்னைக்கு அதிகமான காசு வேணும். ஹஜ் கமிட்டிங்கிற போது ஹஜ் கமிட்டில இன்னைக்கு காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஹஜ் கமிட்டில காசு கட்டினது போக நம்மளுடைய சொந்த செலவுகள், நம்ம பொருட்கள் வாங்குறதெல்லாம் போக அதிகபட்சமா போட்டுங்கன்னா 5 லட்சம் ரூபாய்க்குள்ள செலவாகும். இந்த அளவுக்கு நம்ம இடத்தில் பணம் வசதி இருக்குமானால் நமக்கு மீது ஹஜ் கடமை என்பதை நாம் முதல்ல உணரணும். சிலர் என்ன செய்யறாங்கன்னா, ஹஜ் செய்யலையா அப்படின்னு கேட்டா, இல்ல பொம்பளை புள்ள இருக்குது, அதை கட்டி கொடுக்கணும், ஆம்பளை பையன் இருக்கிறான், அவனுக்கு அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை சரி பண்ணணும், வீடு இன்னும் ஒரு சரியான வீடு இல்லை, அம்மா வீட்டுல தான் தங்கி இருக்கிறோம், நமக்குன்னு தனியா ஒரு வீடு வேணும், என்ன அதுக்கப்புறம் ஒரு பிசினஸ், இந்த மகனுக்கு பிசினஸ் இருக்கணும். இப்படி சிலர். இன்னும் சிலர் இருக்கிறாங்க, என்னங்க ஹஜ்ஜுக்கு போகலையா, பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் போகணும்னு சொன்னீங்கல்ல. ஆமா ஜெத்து, பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்தாச்சு, அதுக்கு ஒரு பேரம்பேத்தியை பார்த்துட்டேன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு இருக்கிறேன். பேரம்பேத்தி பிறந்துச்சுன்னு சொன்னா எனக்கு ஹஜ்ஜுக்கு போகலையா, இல்ல ஜெத்து அவனுக்கு சுன்னத்து கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறம் போலான்னு இருக்கிறேன். இப்படியே அப்புறம் படிக்க போகணும், அவன் மறுபடியும் அவருக்கு கல்யாணம் ஆகணும், அவருக்கு பிசினஸ் ரெடி பண்ணணும், இப்படியே காலம் கடத்தக்கூடியவர்களை நாம பார்க்க முடியுது. அன்பிற்குரியவர்களே, இதுக்கும் ஹஜ்ஜுக்கும் அப்பாற்பட்ட விஷயம். இதனால ஹஜ்ஜை தடை செய்ய முடியாது. மகளுக்கு கல்யாணம் ஆகல, கடன் இருக்குது, கடன் இருக்குதுன்னு சொன்னா கடனை நிறைவேற்றாமல் ஹஜ்ஜுக்கு போறது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் தான் வைங்க. தேவையில்லாத விஷயம்னா, ஹஜ்ஜுக்கு முன்னால கடனை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா போற இடத்துல நமக்கு மௌத் ஹயாத் இருக்கு. மௌத்தாயிட்டம் சொன்னா கடனாளிகளுக்கு நம்ம பதில் சொல்லணும்னா அல்லாட பதில் சொல்லி ஆகணும். அப்ப கடனை நிறைவேற்றணுங்கிறது ஒரு முக்கிய கடமை. ஆனா சில பேர் இருக்கிறாங்க, கடன் ஒரு கடனை வாங்குவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடனை நிறைவேற்றுவாங்க, கடனை நிறைவேற்றி முடிக்கிற தருவாயில இன்னொரு பிரச்சனை வரும், மறுபடியும் இன்னொரு கடனை வாங்குவாங்க. இப்படி காலம் பூரா கடன்லயே இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு இந்த சட்டம் சாத்தியமாகமானா ஆகாது. முதல்ல சில பேருக்கு கடன் இருக்கும், கடன் அந்த கடனை நிறைவேற்ற அளவுக்கு வசதியும் இருக்கும், ஆனாலும் செய்ய மாட்டாங்க, கடனை கொடுத்து முடிச்சிட மாட்டாங்க. அந்த கடன் இருந்துகிட்டே இருக்கும், தேவைப்பட்ட கேட்டா கொடுப்போம், இல்ல கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்போம். இப்படி நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு அந்த கடன், அந்த ஹஜ்ஜை என்ன செய்ய முடியாது, நாம நிப்பாட்ட முடியாது. கண்டிப்பாக என்ன செஞ்சுதான் ஆகணும், ஹஜ்ஜுக்கு அந்த கடன் இருக்கும் போது நம்ம ஹஜ்ஜுக்கு போய் தான் ஆகணும். அன்றைக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா, கடனை காரணம் காட்டியோ, பொம்பளை பிள்ளை இருக்குது, அந்த பொம்பளை பிள்ளைக்கு கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத காரணம் காட்டியோ நாம என்ன செய்ய முடியாது, ஹஜ்ஜை தள்ளி வைக்க முடியாது, தள்ளி வைக்க கூடாது. ஏன்னா நமக்கு எப்ப மௌத்து வரும் அப்படின்னு தெரியாது. பெருமான சொன்னாங்க, ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தை, யார் ஹஜ்ஜை செய்வதை கடமையாக்கப்பட்டிருந்து அவர் ஹஜ் செய்யாமல் மரணிக்கிறார்னு சொன்னால் அவர் ஒண்ணு யகூதியா மரணிக்கட்டும் அல்லது நஸ்ரானியா மரணிக்கட்டும் சொன்னாங்க. நீங்க பாருங்க, ஒருத்தர் ஜக்காத்து கொடுக்கல அப்படின்னா அந்த வார்த்தை கிடையாது, ஒருத்தர் தொழுகலை அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தையை விசுவாசம் பயன்படுத்தல. ஆனால் ஹஜ்ஜு செய்யல அப்படின்னு சொன்னா அவர் எப்படி மரணிக்கணுமா, முஸ்லிமா மரணிக்க முடியாது என்பதாக சொன்னார். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எத்தனையோ இஸ்லாமிய பெருமக்கள் வசதி வாய்ப்புகள் இருந்தும் ஹஜ் செய்யாமலே வஃபாத்தா இருக்கிறாங்க. ஒரு விலைக்கு இருங்க, இப்ப நம்முடைய தாய் தரப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஹஜ்ஜினுடைய கடமை இருந்துச்சு, ஹஜ்ஜு கடமையாக இருக்கும் பொழுது ஹஜ் செய்யாம அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க.
நம்ம அவங்களுக்கு பதிலாக என்ன செய்யணும்? பதுலி ஹஜ் என்பதாக சொல்வார். பதுலி ஹஜ் என்று சொன்னால் அவர்களுக்கு பகரமாக நாம ஹஜ் செய்யறது. நமக்கு ஹஜ் செய்ய முடியல அப்படின்னு சொன்னா யாரையாவது நம்மளுடைய உறவினர்களையோ அல்லது உலமாக்களையோ என்ன செய்யணும்? நம்முடைய தகப்பனுக்காக, தாய்க்காக பதுலி ஹஜ் என்பதாக சொல்லி அவர்களை அனுப்பியாவது வைக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த ஹஜ் அவர் வஃபாத்தானார் இல்லையா, அவர் முஸ்லீமாக என்ன செய்யப்படாது, கணக்கெடுக்கப்படாது என்பதாக நாம் என்ன செய்யணும்? ஹதீஸில் முற்பதாக பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இன்னும் சிலர் இருக்கிறாங்க, ஹஜ் செய்யற வயசு தாங்க எனக்கு, ஹஜ் செய்யற வயசா, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே, ஒரு 50 தாண்டட்டுமே, 55 60 அவர்ஸ் ஆகட்டுமே, அதுக்கப்புறமா என்ன செய்வோம்? ஹஜ்ஜுக்கு போயிட்டு வருவோம். ஏன்னா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டோம்னா நம்ம நம்மளோட என்ன பண்ண, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டோம்னா எதுவும் செய்ய முடியாது. யாரும் செஞ்சாலும் யாரு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தோம் செய்யற வேலையை பத்தியா அப்படின்னு 4 பேர் பேசுவாங்க. அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், இப்ப ஹஜ்ஜுக்கு போக மாட்டேன். ஒரு 40 வயசு 50 வயசு அஸ்தகுஃபிருல்லாஹ் அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னு சொன்னா தயவு செய்து அதை மாத்திக்கிறீங்க. ஏன்னா ஹஜ் எப்ப கடமையாகுது தெரியுமா? இப்ப எத்தனை வயசுல ஹஜ் கடமையாகுதுன்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் தொழுகை எப்போலாம் கடமை ஆயிருச்சோ, யாருக்கெல்லாம் தொழுகை கடமை ஆயிருச்சோ அவங்களுக்கு எல்லாம் ஹஜ் கடமை ஆயிருச்சு. தொழுகை எப்ப கடமையாச்சு? நேற்று தான் நான் இந்த ஹிதாயத்துல் சுபியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கித்தாபு மதரசா மாணவர்களுக்கு நடந்தது. தொழுகை எப்ப கடமையாச்சுன்னு கேட்டேன். அப்ப பிள்ளைகளுக்கு அது விளங்குது எப்படின்னு தெரியல. பாலிகானவங்க ஹஜ்ஜு அவங்களுக்கு கடமை ஆயிடுச்சு, தொழுகையும் கடமை ஆயிடுச்சு. பாலிகானவங்கன்னா யாரு? யாரெல்லாம் வயதுக்கு வந்துட்டாங்களோ, வயதுக்கு யாரெல்லாம் வந்துட்டாங்களோ அவங்களுக்கு ஹஜ்ஜு கடமை ஆயிடுச்சு. அப்ப அந்த வயசுல அவங்களுக்கு ஹஜ் செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தாலா அவங்களுக்கு பண வசதியை கொடுத்திருந்தான் அப்படின்னு சொன்னாக்கா அந்த 13 வயசுலயே அவங்க ஹஜ் செஞ்சாங்க. இது மார்க்கம் நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு வழிமுறை. அப்ப கடன் ஹஜ்ஜை நிப்பாட்டாது. அதே மாதிரி வீடு இல்ல, வீடு கட்டினா தான் நான் ஹஜ்ஜுக்கு போக முடியும் அப்படின்னு நினைக்கிறது, அந்த நினைப்பும் ஹஜ்ஜை நம்மளை என்ன செய்யாது, நிப்பாட்ட முடியாது. அதே மாதிரி பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு சொன்னா அதுக்காக வேண்டியும் ஹஜ்ஜை நிப்பாட்ட கூடாது, நிப்பாட்ட முடியாது. இன்னொரு விஷயம் நம்ம விளைவிக்கிறோம், நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஹஜ்ஜுன்னு சொன்னா கிட்டத்தட்ட 5-6 லட்சம் ரூபாய் செலவாகுது. இன்னும் சில பேர் அதிகமான காசு கொடுத்து டீலக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய போறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்கள விட்டுருவோம். சாதாரண செலவுல போயிட்டு வர்றவங்களுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய் செலவாகுது. 6 லட்சம் ரூபாய் நம்ம செலவு பண்ணிட்டு நாளைக்கு நம்ம என்ன பண்றது நினைக்கிறோம்ல, அது ரொம்ப பெரிய தப்பு. யாரு ஹஜ்ஜை முடித்து விட்டு வந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வறுமையை தரமாட்டான். என்ன சொல்றேன்னா, எந்த சூழ்நிலையிலும் அவங்களுக்கு வறுமையும் ஏற்படாது, அவங்களுக்கு கடனும் ஏற்படாது, கஷ்டமும் உண்டாகாது. அவங்களுடைய பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா சிறப்பான முறையில அமைச்சு கொடுத்துருவான். அவங்களுக்கு வீடு இல்லைன்னு சொன்னா அற்புதமான ஒரு வீடு கட்டுவதற்கு உண்டான ஏற்பாடையும் அல்லாஹ் தஆலா செய்து கொடுத்துருவான். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஹஜ்ஜை செய்தவர்களுடைய அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கிருபைகளை நாம் என்ன செய்யலாம், அந்த ஹஜ்ஜினுடைய வாயிலாக நம்ம பார்க்கலாம். அன்பிற்குரிய பெருமக்களே, அப்படிப்பட்ட இந்த ஹஜ்ஜினுடைய அமல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அது மிகப்பெரிய விஷயம் இல்லை. இப்போ உம்ராவுக்கு போறோம். உம்ரா அப்படிங்கிறத முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். உம்ரா அப்படிங்கிறது ஒரு சுன்னத்தான அமல். தவாப் செய்யணும், சஹி செய்யணும், அவ்வளவுதான் உம்ரா. அது என்ன செய்யறதுன்னா, இப்ப இங்க இருந்து உம்ராவுக்கு போறாங்கல்ல, உம்ராவுக்கு போறவங்க போய் இறங்கின உடனே என்ன செய்வாங்க, அந்த அவங்க இஹ்ராம் கட்டக்கூடிய எல்கையில நியத்து வச்சு இஹ்ராம் கட்டிடுவாங்க. இஹ்ராம் கட்டினாங்கன்னா இப்ப இந்தியாவில இருந்து போகக்கூடியவங்களுக்கு இன்னும் சில நாடுகளுக்கு சில மீகாத் இருக்கு, அதாவது எல்லை. அந்த எல்லையில உதாரணமா இங்க இருந்து போகிறவங்களுக்கு ஆயிஷா மஸ்ஜித்னு ஒரு பள்ளி இருக்கு. மஸ்ஜித் மக்காவில இருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தூரம் வரும். அந்த தூரத்துல போய் அந்த பள்ளியில ஆயிஷா மஸ்ஜித்ல தொழுதுட்டு அங்க இருந்து என்ன செய்யணும், நியத்து வச்சு இஹ்ராம் கட்டியவர்களாக என்ன செய்யணும், காபாக்கு வரணும். காபாக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த காபத்துல்லா இருக்குது இல்லையா, காபத்துல்லாவுடைய அந்த எல்கை முதல்ல அந்த ஹஜ்ருல் அஸ்வதினுடைய எல்கையில் இருந்து நம்ம என்ன செய்யணும், தவாப் செய்ய ஆரம்பிக்கும். 7 சுத்தி. ஒரு தவாப்ங்கிறது 7 தடவை சுத்தி வர்றது. இது நீங்க ஒரு விஷயம் விளக்கிருங்க, நம்மளுடைய மார்க்கத்தை பொறுத்தவரை எல்லா காரியத்தையும் வலது பக்கம் தான் செய்யணும், அதுதான் சுன்னத் இல்லையா.
நம்ம சாப்பிடுறது வலது கையில சாப்பிடுறோம். அதே மாதிரி காலில் செருப்பணிகிறதா இருந்தாலும் முதல்ல வலது காலில் தான் செருப்பணியணும். அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் வலது பக்கம் தான் செய்யணும். ஆனா தவாஃப் மட்டும் இடது பக்கமாக சுத்தக்கூடிய அமைப்பில் அமைந்திருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த காபத்துல்லாஹ் இருப்பது இடது பக்கம் இருக்கக்கூடிய அந்த காபத்துல்லாஹினுடைய பக்கம் என்ன செய்யுது? நம்மளுடைய கல்வி இருக்குது. அந்த கல்வியினுடைய பக்கத்துல நாம என்ன செய்யணும்? காபத்துல்லாவை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு அந்த தவாஃபை அமைத்திருக்கிறாங்க. இப்ப 7 தடவை நம்ம அந்த காபத்துல்லாவை சுத்தி வந்துட்டு என்ன செய்யறோம்? அந்த ஜம்சம் தண்ணியை குடிக்கிறோம். ஜம்சம் தண்ணியை குடிச்சிட்டு அந்த மகாம் இப்ராஹிம் சொல்லக்கூடிய அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று அந்த காபத்துல்லா கட்டினாங்க இல்லையா? அதுக்கு ஒரு தனி சரித்திரமே இருக்குது. அது இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இன்னொரு ஜும்மாவில் அதை பத்தி எல்லாம் பேசுவோம். காபத்துல்லா மட்டும் இல்ல, மக்காவில் அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த தலங்களில் அல்லாஹ் தஆலா மறைத்து வைத்திருக்கக்கூடிய அதிசயங்களுக்கு மட்டும் தனியா ஒரு பேசணும், ஒரு பயான் பண்ணணும். இன்ஷா அல்லாஹ் பண்ணுவோம். அந்த இடத்துல 2 ரக்காத் தொழுகணும். 7 தவாஃப் முடிச்சிட்டோம், சுன்னத்து 2 ரக்காத் நஃபில் தொழுதுட்டோம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? சரை செய்வதற்காக அதனுடைய பின்பகுதியில போகணும். அங்க சபா அப்படிங்கிற ஒரு மரம், ஒரு சின்ன மலை கொண்டு முதல்ல ரொம்ப பெருசா இருந்துச்சு. அது இருக்க கீழே தரைகள் போட அது கொஞ்சம் சின்னதா போயிருச்சு. தரைகள் மேல வந்துருச்சு. அதனுடைய அமைப்பு இப்ப எப்படி இருக்குதுன்னு சொன்னா, ஒரு நேரத்துல ஹஜ்ஜுக்கு போனவங்க அதுல இருந்து மருவான்ற மலைக்கு போயிட்டு மறுபடியும் செய்யணும். அங்க இருந்து சப்பாங்கிற மறுபடியும் செய்யணும், வரணும். இப்படி 7 சுத்து சுத்தணும். முடியும் போது மருவாவோட முடியும் போது மருவான முடியும். இப்ப இந்த சஃபாவுக்கும் இந்த மருவாவுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட நம்ம முகமதியா நகர்ல இருந்து காலனி வரைக்கும் உள்ள தூரமாக இல்லை. நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து காலனி வரைக்கும் உள்ள தூரம் இருக்கும். அப்படித்தானே? ஆமா. அப்ப இங்க இருந்து என்ன செய்வாங்க? அங்க நடந்து போகணும். மறுபடியும் அங்க இருந்து சுத்திட்டு நடந்து வரும். ஆனா ஒரு நேரத்துல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப நம்ம வேர்க்கிறவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாஷா அல்லாஹ் குடு ஏசியை போட்டு வச்சிருக்கிறாங்க. நடக்கிறதுக்கு சிரமமும் இல்லை. தரையும் வலுவலுன்னு போட்டு வச்சிருக்கிறாங்க. ரொம்ப அழகான முறையில அங்க 7 சுத்தி ஏசியை சுத்திட்டு வந்துடலாம். சுத்திட்டு மறுவான நின்று காபத்துல்லாவை பார்த்து துவா செஞ்சோம் அப்படின்னா ஒரு உம்ரா முடிஞ்சு வச்சு. இதுதான் உம்ரா. ஆனால் ஹஜ்ஜுனுடைய அமல்ங்கிறது அப்படி இல்லை. ஹஜ்ஜினுடைய அமல் இருக்குது பிறை 8ல தான் என்ன இருக்குது? அந்த மினாவுல போய் தங்கணும். 8னா பிறை 8 அன்னைக்கு மகரிப்ல விடிஞ்சா பகல் 8 அன்னைக்கு மகரிப்ல என்ன செஞ்சிடணும்? இங்க இருந்தே புறப்பட்டு காபத்துல்லாவில் இருந்து புறப்பட்டு நம்ம இஹ்ராம கட்டியவர்களாக மினாவுக்கு போயிடணும். மினா அதை பத்தி தனியா ஒரு பயான் செய்யணும். நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் தங்க வேண்டிய ஒரு அற்புதமான இடம். சொன்னேன் பாத்தீங்களா? மக்காவில் உள்ள அமல்கள்ல சிறப்பான ஒரு அமல், ஒரு அதிசயமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு அதை மினாவை எடுத்துக்கலாம். மினாங்கிறது எவ்வளவு இடம் நினைக்கிறீங்க? நம்ம அங்க மினாவுக்கு பக்கத்துல ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கும். ஏறி நின்று பாத்தீங்கன்னு சொன்னா கண்ணு கட்டின தூரம் தான் அந்த மினாவுடைய டெண்டுகள் இருக்கும். பாத்தீங்கன்னு சொன்னா மிஞ்சி போச்சுன்னா ஒரு 2 லட்சம் பேர் தங்கலாம். எத்தனை பேர் தங்கலாம்? பார்த்தா 2 லட்சம் பேர் தங்கலாம். ஆனால் எத்தனை பேர் தங்கியிருப்பாங்க? கிட்டத்தட்ட 35-40 இருந்து 50 லட்சம் வரைக்கும் அங்க ஆள் தங்கியிருப்பாங்க. எப்படின்னு அறிஞர் அதிசயம், ஆச்சரியம். அது அங்க போய் பார்த்தவங்கன்னா அதை உணர முடியும். இப்ப எப்படி தங்கியிருப்பாங்க? அதுவுமே கூட இன்னைக்கு அல்லாஹ் தஆலா ரொம்ப இலகுவாக்கி தந்துட்டான், ரொம்ப சிறப்பாக்கி தந்துட்டான். ஒரு நேரம் இருந்துச்சு, அந்த கபருக்குள்ள கபருக்குள்ள கொஞ்சம் இடம் இருக்கும். ஒரு 4 அடி இடம், ஒரு 2 அடி 3 அடியாவது அகலம் இருக்கும். அதை என்ன செய்வாங்க? வச்சுட்டு மண்ணை போடுவாங்க இல்லையா? இது அப்படித்தான் கபருடைய வாழ்க்கையை சிந்தனை நினைவுக்கு கொண்டு வர்றதுதான் மினாவுடைய அந்த டெண்டுகள் இருக்கும். ஒரு டெண்டுல பாத்தீங்கன்னு சொன்னா மிகவும் நெருக்கமான சூழ்நிலை. ஒருத்தர் இப்படி படுத்திருக்கிறாருன்னா அதை அவரை ஒட்டித்தான் இப்படி படுக்கணும். மினாவுல அவரை ஒட்டித்தான் படுக்கணும். அசைஞ்சாலும் இவரை உரசணும், இந்த பக்கம் அசைஞ்சாலும் அவரை உரசணும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் மினாவுல அமைந்திருக்கும். அவ்வளவு பேர் அங்க தங்கியிருப்பாங்க. இது என்னைக்கு? பிறை 8 மகரிப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா பிறை 9 முடிக்கும். அந்த பிறை 9 ஃபுல்லா அங்கதான் தங்கியிருக்கணும். பிறை 8 ஃபுல்லா அங்கதான் தங்கியிருக்கணும். பிறை 9 சுபுகுக்குலாம் என்ன செஞ்சிருவாங்க? அரஃபாவுக்கு போயிருவாங்க. ஹஜ்ஜுங்கிறதுனுடைய முக்கியமான அமல் என்னன்னு சொன்னா அரஃபா தான்.
அந்த அரஃபாவுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மினாவுல கூட என்ன செய்ய முடியாது, போயிருக்கிற எல்லா ஹாஜியும் நம்மளால பார்க்க முடியாது. நம்ம எந்த டென்ட்ல தங்கி இருக்கிறோமோ அந்த டென்ட்ல பார்க்கலாம். இன்னும் அந்த பிரிட்ஜ் மேல ஏறிட்டு பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஹாஜிகளை பார்க்கலாம். ஆனால் அரபாவுக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அங்க பார்க்கலாம், எத்தனை முஸ்லிம்கள் அங்க வந்திருக்கிறாங்களோ அத்தனை பேரும் ஒரே ஒரு தல்பியா தான். ஆங்கிலம் பேசக்கூடியவர், தமிழ் பேசக்கூடியவர், மலையாளம் பேசக்கூடியவர், ஹிந்தி, இங்கிலீஷ், மராட்டி, குஜராத்தி, எந்த மொழியை பேசலாம் ஒரே ஒரு வார்த்தை தான் தல்பியா. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். அது தல்பியாவை சொல்ல 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 அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்கும். அவ்வளவு பேரும் சல்பியாவுடைய முழக்கத்தோடு மினாவில் இருந்து புறப்பட்டு கால்நடையாகவும் பஸ்ஸிலும் வாகனங்களிலும் போகக்கூடிய அந்த காட்சி ரொம்ப அற்புதமா இருக்கும். அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய ஹஜ் செய்யாத அரபிகள் எல்லாம் வரிசையா நின்று சுபசோபனம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஹஜ்ஜி துவா செய்யுங்க, ஹஜ்ஜி துவா செய்யுங்க, ஹஜ்ஜி. ஒவ்வொரு சின்ன சின்ன குழந்தைகள்ல இருந்து, பெண்கள்ல இருந்து, ஆண்கள்ல இருந்து, வயதானவர்கள் இருந்து என்ன செய்வாங்க, வரிசை அளிப்பாங்க. ஒவ்வொரு அரபிகளும் பாத்தீங்கன்னு சொன்னாக்க தங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி ஜூஸ் வச்சிருப்பாங்க, உணவுகள் வச்சிருப்பாங்க, கேக்குகள் வச்சிருப்பாங்க, தண்ணி பாட்டில் வச்சிருப்பாங்க. போற ஹாஜியில் எல்லாரும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு காட்சிகளை பார்ப்பதே மிகப்பெரிய பாக்கியம். அன்பிற்குரிய மக்களே, அந்த தல்பியா முழக்கத்தோடு போய் அந்த அரஃபாவில தங்கி இருக்கிறாங்கல்ல, அந்த அரஃபா தான் இங்கிருந்து போகக்கூடிய எல்லா ஹாஜிகளுக்கும் ஹஜ் பெறலாம். அன்று நாள் காலையில அவ்வளவு பேரும் குளிக்கணும். குளிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி பிரம்மாண்டமான ஏற்பாடு இருக்குமா? இருக்கணும்ல. அரப்பாவில் அப்படி பேரும் குளிக்கிறதுக்கு பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடு இருக்குங்க. அப்படியே பெரிய பிரம்மாண்டமான ஏற்பாடுலாம் அங்க இருக்காது. ஆனா அவ்வளவு பேரும் எப்படி குளிச்சாங்கன்னு தெரியாது. அவ்வளவு பேருக்கு தண்ணி எங்கிருந்து வந்து, பாலைவன பூமி தானே இருக்கு, தண்ணி இல்லாத இடம் தானே இருக்கு. அந்த இடத்துல எப்படி இவ்வளவு பேரும் குளித்து முடித்தார்கள் என்பதே தெரியாது. அத்தனை பேரும் குளித்திருப்பார்கள். அத்தனை பேரும் புத்தாடை இஹ்ராமை உடுத்திருப்பார்கள். அந்த அத்தனை பேரும் தல்பியா முழக்கத்தோடு எங்க பார்த்தாலும் ஒரே ட்ரெஸ் தான், வெள்ளை கலர் ட்ரெஸ் தான். அந்த காட்சி அல்லாஹ்தால பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும். அதான் நார் கனிபா சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம கேட்டிருப்போம், காணக்கண் கோடி வேண்டும் காபாவை என்பதாக. அந்த காட்சியை பார்க்கறதுக்கே கோடி கண்ணு வேணும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அங்க அரபாவுல முக்கியமான அமல் அப்படின்னு சொன்னா ஜவாலுடைய நேரம் வந்ததுக்கு அப்புறம் அந்த மாலை அசர் நேரம் வரைக்கும் ஒரே அமல் தான், துவா. அழுது ஒவ்வொரு ஹாஜியும் அல்லாஹு அக்பர் அதெல்லாம் சொல்லும் போதே எனக்கு உள்ளது. ஒவ்வொரு பெரிய கோட்டீஸ்வரனா இருப்பாரு, பெரிய அஜானு பாகுவா இருப்பாரு. ஒருத்தர் மிகவும் சாலையான முறையில் அவருடைய உருவத்தையும் அவருடைய தோற்றத்தையும் பார்க்குவதற்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணும். தேம்பி தேம்பி அழுவார், குழந்தை மாதிரி அழுகுவார், பச்சை குழந்தைய அழுகிற மாதிரி அழுகுவார். காபத்துல்லாஹை பார்த்தாலும் அழுகுவார். ஏன் அழுகுறான்னு தெரியாது, அல்லாஹ்தால அழுக வைப்பான். அன்பிற்குரியவர்களை, இந்த விஷயத்துல நம்ம இன்னொன்னு விளங்கணும். நாம பண வசதி இருந்தா மட்டும் ஹஜ்ஜுக்கு போயிட முடியாது. நம்ம எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இன்னைக்கு வரைக்கும் ஹஜ்ஜுக்கு போக முடியாத வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதான் மிகப்பெரிய துரஸ்தமான வாழ்க்கை. அது யாருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் தெரியுமா? ஹஜ்ஜுடைய நாட்டத்தை யார் தன்னுடைய கல்வியில் ஏந்தி, அல்லாஹ் ஒரு தடவையாவது நான் உன்னுடைய தரத்திற்கு வர வேண்டும், உன்னை தவாப் செய்ய வேண்டும், காபத்துல்லாஹ்வை தவாப் செய்ய வேண்டும், நான் அரபாவில் தங்க வேண்டும், உன்னிடத்தில் கையேந்தி கேட்க வேண்டும், மினாவில் தங்க வேண்டும், கபருடைய வாழ்க்கையை நான் உணர வேண்டும் என்று யார் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா வக்து தொழுகையிலும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றாரோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை தந்து விடுகின்றார். இதில் எந்த மாற்றம் இல்லை. நீங்க பார்த்திருக்கீங்களா? எத்தனை ஏழைகள் தெரியுமா? அன்னாடம் காட்சிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடுத்துருவான். என்ன காரணம்னா, அவங்க தங்களுடைய கல்புல ஹஜ்ஜு செய்வதை பேராக கொண்டு இருப்பார்கள், தங்களுடைய வாழ்க்கையின் லட்சியமாகவே இருப்பார்கள். அவர்களுடைய அந்த கல்வி, அந்த எண்ணத்திற்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஹஜ்ஜு செய்யக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருவான். ஏதாவது ஒரு வசதியாக செல்வந்தர்களுடைய உள்ளத்துல போட்டுருவான், அவங்களுக்கு ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஏற்பாடு அவர் செஞ்சு கொடுத்துருவார்.
மக்கள் இந்த மாதிரி நம்ம நிறைய பாக்குறோம். அப்ப அந்த அரபாவுடைய தினத்துல அது ஒரு அற்புதமான அரபா, அந்த அற்புதமான ஒரு இடம். அந்த இடத்துல அமலை செஞ்சு முடிச்சுட்டீங்களா, அங்க இருந்து அசரு தொழுகையில இருந்து மகரிபு தொழுகக்கூடிய நேரத்துல அங்கிருந்து கிளம்பும். பொதுவாவே நம்ம மாநில சட்டப்படி ஒரு தொழுகையினுடைய நேரத்துல கிளம்புறதா இருந்தா தொழுதுட்டு தான் கிளம்பும். ஆனா இந்த இடத்துல மகரிப்புக்கு அங்கிருந்து கிளம்புவாரு. ஆனா மகரிப்பு எங்க தொழுகுவாரு? போய் முஸ்தலிஃபாவுல தொழுகிறாரு. அங்க இருந்து ஒரு 4, 5, 6, 7 கிலோமீட்டருக்குள்ளதான் காபாவில இருந்து முஸ்தலிஃபா. இப்ப இந்த அமல்களை சொல்லி முடிச்சிடுறேன். வெறும் 5, 6 நாள் அமல தான். 8ல இருந்து 9, 10, 11, 12, 13 முடிஞ்சு. சில பேருக்கு 13, சில பேர் 13 வரைக்கும் என்ன செய்வாங்க, அங்க மினாவுல தங்கி இருப்பாங்க. சில பேர் 12லயே அவங்களுக்கு முடியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சில பேர் 5 நாளுக்கு முடிச்சிருவாங்க. அன்றைய பெருமக்களே, அந்த மக்காவில இருந்து அரபாவுக்கு மினாவுக்கு போய் அரபாவுக்கு போயிட்டாங்க. இப்ப முஸ்தலிஃபாவுக்கு போறாங்க. முஸ்தலிஃபா என்று சொல்லக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா, அது பெரிய ஆச்சரியமான ஒரு இடம். அந்த இடம் சும்மா சாதாரண கட்டாந்தர தான், ஒன்னும் பெரிய விஷயம்லாம் இல்லை. அங்கதான் ஷைத்தானுக்கு கல்லெறியறதுக்கு கல்ல புறக்கணும். இப்ப இங்க இருந்து போனவங்க 3 நாளைக்கு கல்ல புறக்கணும்னா கிட்டத்தட்ட 52 கல்லு புறக்கணும். 3 நாள் கல் எறிகிறதுக்கு எத்தனை கல் புறக்கணுங்க? 52 கல் புறக்கணும். எத்தனை பேர் புறக்கணும்? கிட்டத்தட்ட 40 லட்சம் வச்சுக்கிறோம். ஒரு குறிப்பா 40 லட்சம் பேரும் 52 கல்லு புறக்கிறதா தான் எத்தனை கல் புறக்கணும்? சரி, இவ்வளவு பேரும் அங்க கல்ல புறக்குவாங்க. சரி, இவ்வளவு பேருக்கு அங்க கல்லு கிடந்துச்சுன்னா இவ்வளவு பேர் அந்த கல்லு எப்படி படுப்பாங்க? ஆச்சரியம் இல்ல? அந்த இடத்துலதான் படுத்திருப்பாங்க. அவங்க படுத்த இடத்துலதான் செய்வாங்க, அவங்களுக்கு தேவையான கல்லையும் புறக்கிடுவாங்க. அந்த கல்களை எல்லாம் பிறக்கி அன்னைக்கு இரவு அங்க முடிச்சுட்டு என்ன செய்வாங்க, காலையில சுபுகுக்கு எந்திரிச்சு சுபுகை முடித்து விட்டு அங்கிருந்து கிளம்பி மறுபடியும் மினாவுக்கு வந்துருவாங்க. சில பேர் அப்படியே நேரம் செய்வாங்க, சைத்தானுக்கு கல்லெறிய போயிடுவாங்க. கல்லெறிய போயிட்டு மறுபடியும் தங்களுடைய டெண்டுக்கு வருவாங்க. அது அவங்களுடைய சௌகரியத்தை பொறுத்தது. அன்னைக்கு ஒரு நாள் சைத்தானுக்கு கல்லெறியணும், அவ்வளவுதான். 2வது நாள் அடுத்த ஷைத்தானுக்கு கல்லெறியணும். அதுக்கு அடுத்த நாள் 3வது ஷைத்தானுக்கு செய்வாங்க, கல்லெறிவாங்க. கல்லெறிங்கிறது ஒரு அமல். அது முதல்ல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, இன்னைக்கு ரொம்ப இலகுவாக்கிட்டாங்க. முதல்ல எல்லாம் உயிர் சேதங்கள் அந்த இடத்துல அதிகமா ஆச்சு. இப்ப அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அந்த முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யப்படும், ஹஜ்ஜத்துல் தவாஃபுல் விதா. தவாஃபுல் விதா அன்னைக்கு போய் என்ன செய்யணும், தவாப் செய்யணும். தவாப் செஞ்சுட்டீங்கன்னா ஹஜ்ஜுடைய அமல் முடிஞ்சு போச்சு. அதுதான் ஹஜ்ஜுடைய அமல். மதினாவுக்கு போகக்கூடியதை பத்தி இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், அதை கடந்து பேசுவோம். நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்ப அடுத்து ஒவ்வொரு இடங்களையும் நாம முதல்ல ஹஜ்ஜுக்கு போறவங்களாச்சும் செய்யணும், அதை தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஹஜ்ஜுக்கு போறவங்களாவது அந்த இடங்களை தெரிஞ்சு வச்சிருக்கணும். முதல்ல இந்த ஹஜ்ஜுக்கு போறவங்க அந்த மினானா என்ன, அரஃபானா என்ன, முஸ்தலிஃபானா என்ன, ஜுமராத்னா என்ன, தவாஃப்னுடைய கடைசி தவாஃப்னா என்ன, இவைகள் யாவது முதல்ல தெரிஞ்சு வச்சிருக்கணும். முதல்ல ஹஜ்ஜுக்கு போனது யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து இறக்கப்படும் பொழுது என்ன செஞ்சாங்க, சிலோன்ல தான் இறக்கப்பட்டோம். சிலோன்ங்கிறது ஒரு நேரத்துல இந்தியாவும் சிலோனும் ஒரே நாடாகத்தான் இருந்துச்சு. அது இந்தியாவா தான் கணிக்கப்பட்டுச்சு. அது தீவாக இருப்பதனால தனி நாடாக இன்னைக்கு பிரிச்சுக்கிட்டாங்க. அன்றைய காலகட்டத்தில் அது இந்தியா. அங்கிருந்து கால்நடையாகத்தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, அரபாவுக்கு இருக்கிறாங்க. அரபா என்று சொன்னால் அறிந்து கொள்ளுதல் என்பதாக இருக்கும். அம்மா ஹவ்வா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இறக்கப்பட்ட இடங்கிறது ஜித்தா. ஜித்தாங்கிறது ஜத்தத் அப்படிங்கிற அந்த வார்த்தையில வந்ததுதான் ஜித்தா. ஜத்தத்னா பாட்டின்னு அர்த்தம். நம்ம பாட்டி தானே, நம்மளுடைய தாயார் தானே அவங்களும். அப்ப நம்ம தாயாரோட 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 கடைசி அவங்களுடைய எழுது. இவங்க 2 பேரும் சந்திச்ச இடம் தான் அரபா. இவங்க 2 பேரும் தங்கிய இடங்கிறதுங்கிறது முஸ்தலிஃபா. அந்த முஸ்தலிஃபாங்கிறது அரபி பாகத்துல இரவு தங்குதல் என்பது பொருள். அந்த இடத்துல இரவு தங்கி அங்கதான் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒருவரோடு ஒருவர் இணைந்து இருக்குகின்றார்கள், வீடு கொண்டிருக்கிறார்கள். அந்த இடம் தான் முஸ்தலிஃபா. இந்த மாதிரியான வரலாறு சரித்திரங்கள் படைத்த இடங்களை எல்லாம் நாம தெரிந்து வைத்துக் கொள்வது என்பது ஹஜ்ஜுக்கு போறவங்களுடைய கடமை. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய பெருமக்களே, நான் சொல்ல வர்றது தெரியுமா, எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போகணுங்கிற ஆசை வைக்கணும். வாழ்க்கையில ஒரு விடுத்தமாவது அந்த காபத்துல்லாவை பார்த்து விட வேண்டும். அந்த எண்ணத்தை நம்ம உள்ளத்துல விதைத்தால்தான்
அல்லாஹ் என்ன செய்வான், அந்த எண்ணத்திற்கு தகுந்தாற் போல நமக்கு அந்த வாய்ப்பை தருவான். பண வசதிங்கிறதுல அப்புறம் தான், பண வசதிங்கிறதுல அப்புறம் தான். சில பேருக்கு பண வசதிகள் இருக்கும், ஹஜ்ஜுக்கு போகணுங்கிற ஆசை இருக்காது, அப்போ அவங்களுக்கு அந்த வாய்ப்பும் கிடைக்காது. சில பேருக்கு பண வசதிகளே இருக்காது, அல்லாஹ் தஆலா ஏதாவது ஒரு வகையில அவங்களுடைய கல்புல அந்த ஆசை இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான், அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்துருவான். அதனால சொல்றேன், ஹஜ் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்மளுடைய உள்ளத்துல ஆழமா பதிக்கணும். அப்பதான் அல்லாஹ் தஆலா அதுக்கு ஒரு வாய்ப்பையும் தருவான். சரி, அல்ஹம்துலில்லாஹ். நாம் ஒவ்வொரு நாளும் சுபுஹ் தொழுகையில் கேட்பதை போன்று, யா அல்லாஹ், நாங்கள் குடும்பத்தோடு ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் ஊர் மக்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக என்ற நல்ல துஆவோடு நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில்